இங்கேயே நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும் பட்சத்துக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. என்னென்னா, ஐயோ எவ்வளோ பணம் நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா எவ்வளோ பணம் சேர்த்து வைக்கிறது, எவ்வளோ பணம் கையில் எடுத்து வைக்கிறது. பெரியாஸ்பத்திரி நம்பி தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே இவ்வளோ சிரமப்படுத்தும் போது நம்ம என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு கையை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நவீனமாக நிறையா கொண்டு வந்திருக்கிறீங்க, நிறைய சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் மக்களினுடைய ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்கு முறைகளை அங்கே கொஞ்சம் சரி பண்ணாலே போதும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அத்தனை பேருமே வரி கட்டாதவங்க ஒன்றும் கிடையாது. அங்கே பிச்சைக்காரரையோ ஒரு எச்சம் இருக்கிறவங்கள ட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஏழை தாராளமாக ஒரு விஷயத்தை பண்ணுவான். அதே ஒரு 50,000 நடக்குது அப்படிங்கும்போது பெரிய ஆஸ்பத்திரி தான் அணுகி ஆகும். அப்போ யாருமே எந்த இதுக்குமே கதி இல்லாதவங்க ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து மனசாட்சி வந்து கண்டிப்பாக அரசு நடவடிக்கையின் மூலமாக தான் நடத்த முடியும். இன்னொன்று, இதே பாருங்க, காந்திபுரத்தில் ஒரே பஸ் தான் வந்து அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு போகுது. ஏன்னா இது குறிப்பிட்ட அந்த ஊரை நான் சொல்ல விரும்பல. ஒரே பஸ் தான் வருது, அந்த ஒரு பஸ்ஸுக்கு தான் நிற்பாங்க அப் அண்ட் டவுனுக்கு. அது ஒன்று தான். அப்புறம் இடையில இன்னொரு வண்டி வந்தது, இல்லைன்னா அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 15 சீட்டு காலியாக இருக்கு. டிரைவர் பார்க்குறாரு, கண்டக்டர் பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். அண்ணான்னு அந்த டோரை நாங்கள் தட்டுறோம். கிட்டத்தட்ட எங்க கூட வயசானவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நான் கூட 2 பஸ் மாறி வந்துடுவேன் அப்படின்னாலும் அது நம்மளோட தெம்பு பொறுத்து. அதே அவங்க வயசானவங்க தட்டுறாங்க, நானும் தட்டுறேன். அந்த டோரை கண்டக்டர் அங்கே உள்ளே இருந்து எங்களை பார்த்துட்டு தான் இருந்தானே தவிர அந்த டோரை, அந்த பஸ்ஸை நிறுத்தி டோரை திறக்கணும்னு திறக்கல. இப்போ பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் ஹைவேல ரன்னிங்கில் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த பஸ்ஸை கை காட்டினா நிறுத்தலைன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்து இன்னைக்கும் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தாலும் கூட அது இருக்கும். அந்த டேட்டெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்க முடியுமா? அப்போ அந்த டேட்டில் நாங்கள் வந்து அண்ணா நிறுத்துங்கண்ணா எங்கேயா பஸ் ஸ்டாண்டோட விளிம்பு வரைக்கும் வந்து ஓடி வரோம் பின்னாடி. ஆனால் அவன் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டு சுற்றி வளைச்சி திருப்பி இந்த பக்கம் வராங்க. அப்போ அந்த ஒரு பஸ் தான் போகுது, ஒரு பஸ் தான் வருது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருனுடைய அலைச்சலை நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ வெயில் வந்து மழையே இல்லாமல் ரொம்ப தவிச்சு போய் கிடக்குறோம். எத்தனை பேர் எங்கே ஏறுவோம், எங்கே இறங்குவோம், என்ன செய்வோம்? குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, ஒதுங்க நிழல் இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும் போது ரோடே தீக்காடாக பறக்குது. என்ன சட்ட ஒழுங்குகள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. எதுலேயுமே ஒரு கவனிப்பு இருக்கு. இப்போது நான் சொல்கிறது ஒரு ஸ்பேஸை தான் சொல்கிறேன். இப்போ ஒன் வேன்னு சொன்னால் அதில் நம்ம ஆப்போசிட்டில் போக மாட்டோம். என்னென்னா ஃபைன் போடுவாங்க, வண்டியை அபகரிச்சிருவாங்க, அதை சீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். சரியா? அந்த மாதிரி இது நடக்கிற பாதை, இது மேலே வண்டி வரக்கூடாது அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்கும்.